வணக்கம் வேலனின் பக்தர்களே. இன்று நாங்கள் எனது யாழ்ப்பாண மாவட்டத்தின் வடக்கே அமைந்திருக்கின்ற வேலனையிலே ஒரு கிராமமாகிய சரவணை பகுதியிலே வீட்டிலிருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ செல்வ கதிர்காம முருகன் ஆலயம் பற்றியான ஒரு விவரணத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். கல்தோன்றி மண் தோன்றா காலத்தை முன்தோன்றிய மூத்த குடியாம் தமிழ் குடியின் வாழ்வியலிலே கலந்துவிட்ட இறையியல் என்கின்ற அந்த கோட்பாட்டின் கீழ் ஆலயங்களை வழிபட்டு வருகின்ற எமது ஆலயங்களை வழிபட்டு வருகின்ற எமது மூதாதையர்கள் தொடர்ச்சியாக கிராமங்கள் தோறும், அதாவது சொல்வார்கள் கோயில் ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்வார்கள். அதற்கு அமைவாக அனைத்து கிராமங்களிலும் அனைத்து இடங்களிலுமே ஆலயங்களை அமைத்து வழிபட்டு வந்த எமது மூதாதையர்களின் வழிவந்த இந்த செல்வ கதிர்காமம் என்று சொல்லப்படுகிற ஸ்ரீ செல்வ கதிர்காமம் சரவணை பகுதியிலே வீட்டிருக்கின்ற இந்த முருகப்பெருமானது புகழை நாங்கள் என்று அறிய இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த ஆலயத்திலே கிணறு இருக்கின்றது, தீர்த்த கிணறு இருக்கின்ற அந்த தீர்த்த கிணத்தில் இருக்கின்ற மணலை அள்ளி தனது உடம்புகளிலே பூசிக்கொண்டு நீராடுகின்ற பக்தர்களுக்கு அவர்கள் பிடித்திருக்கின்ற அனைத்து நோய்களுமே விலகும் என்ற ஒரு ஐதீகம் இருக்கின்றது. அந்த வகையிலே ஏராளமான பக்தர்கள் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கின்றார்கள். ஆரம்ப காலத்திலே சிறிய ஒரு கட்டடத்திலே அமைத்து வழிபட்டு கொண்டிருந்த ஆலயமானது காலப்போக்கிலே ஏற்பட்ட இனப்பிரச்சனை காரணமாக, அதாவது இலங்கையிலே புரியோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சனையின் காரணமாக ஆலயங்கள் பல செல் தாக்குதலுக்கும் வானூர்தி தாக்குதலுக்கும் இலக்காகி வழிபாடுகளின் மத்தியில் இருந்த ஆலயத்தை மீண்டும் புலம்பெயர் தமிழர்களின் அந்த கிராமவாசிகளின் ஒத்துழைப்புடன் மீண்டும் புதுக்கொலையில் பெற்று இந்த ஆலயம் விழுந்து கொண்டிருக்கின்றது. உதாரணமாக ஆலயங்கள் என்று சொல்ல போனால் இந்த ஆலயங்கள் வருமனே ஒரு வழிபாட்டு தலமாக மட்டும் இல்லாமல் ஆரம்ப காலங்களில் உதாரணமாக சோழர் காலங்களில் எல்லாம் எடுத்துக்கொண்டால் இந்த ஆலயங்களிலே தான் மக்கள் ஒரு கல்விக்கூடமாகவும் பயன்படுத்தினார்கள், ஒரு வங்கியாகவும் பயன்படுத்தினார்கள், களஞ்சிய சாலைகளாக பயன்படுத்தினார்கள். ஆலய கலசத்திலே தான் நமது நவதானியங்களை சேமித்து வைத்து ஒரு பேரழிவுகளிலிருந்து தானியங்கள் அழிவுகின்ற நிலையில் இந்த கலசத்தில் இருக்கின்ற நவதானியங்களை எடுத்து விதைப்பொருளாக்கி அதன் மூலமாக பயன்பெற்ற எமது மூதாதையர்கள் வழிவந்த இந்த ஆலயத்தின் சிறப்பை நாங்கள் இன்று அனைவருக்குமே திரையிட்டு காட்டுவதிலே, அனைவருக்குமே வெளிப்படுத்தி காட்டுவதிலே நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த ஆலயத்தின் மிகவும் சிறப்பாக நாங்கள் மீண்டும் ஒரு முறை அந்த சிறப்பை கூற வேண்டும். பல ஆலயங்கள் இருக்கின்றன, கிராமங்கள் தோறும் ஆலயங்கள் இருந்தாலும் ஒரு சில ஆலயங்கள் ஏதோ ஒரு வகையிலே சிறப்புகளை பெற்றிருக்கின்றது. அந்த வகையிலே தான் சரவணைபதி ஸ்ரீ செல்வ கதிர்காமன் முருகன் ஆலயமானது அந்த ஆலயத்தில் இருக்கின்ற தீர்த்த கிணத்தில் இருக்கின்ற மணலை அள்ளி தங்களது உடல் முழுவதுமாக பூசி அதை நீராடுகின்ற பக்தர்களுக்கு அவர்கள் மேல் இருக்கின்ற அந்த அவர்களை பீடித்திருக்கின்ற நோய்கள் விலகுவதாகவும் ஒரு ஐதீகம் இருக்கின்றன. இதன் காரணமாகவே பலர் இந்த ஆலயத்திற்கு சென்று தங்களது ஆலய வழிபாடுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். கதிர்காமா சரவணையில் முழு நிலவாய் முத்தொழிக்கு முருகையா, தங்க உடல் அங்கம் அதில் தவழ்கின்ற கதிர்காமா சரவணையில் முழு நிலவாய் முத்தொழிக்கு முருகையா.
இந்த ஆலயத்திலே தீராத நோய்களையும் போகாத பிணிகளையும் தீர்த்தது இந்த ஆலயத்தின் மூலஸ்தானத்திலே அமைந்திருக்கின்ற மண் மருந்து என்பது. இந்த எத்தனையோ நோயாளிகள் இந்த மண் மருந்தை எடுத்து தாங்கள் உடம்பு புல்லாக பூசி அதை நீராக எடுத்து அருந்தி இந்த உடலெல்லாம் உங்களுக்கு எந்த நோய்கள் இருந்தாலும் இதனுடைய மண் மருந்தை எடுத்து நீங்கள் உடல் புல்லாக பூசி அதை நீங்கள் நீர் ஆடினால் உங்களுள்ள பேய்கள் பிணிகள் எல்லாம் தீர்ந்துவிடும். இந்த ஆலயத்திலே இப்படிப்பட்ட மருந்துகள் உண்மையிலே எங்களுடைய ஆலயத்தில் மட்டும்தான் இந்த இருக்கின்றது. ஆகையினாலே இந்த செல்லக்கதிர்காம முருகன் சரவணை செல்லக்கதிர்காம முருகன் ஆலயத்திலே இப்படிப்பட்ட நோய்கள் எல்லாம் இப்போவும் இந்த மருந்திலே எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றது.
கேட்கலையா? பொன்னம்பல பித்தனே பாருமையா, இந்த ஜீவன் பாடும் பாட்டுனக்கு கேட்கலையா? பொன்னம்பல பித்தனே பாருமையா, இந்த ஜீவன் பாடும் பாட்டுனக்கு கேட்கலையா? நான் பாட வேண்டும் என்ப சரவணைப்பதி ஸ்ரீ செல்லக்கதிர்காம முருகன் ஆலயத்தினிலே பொருளாளராக கடமையாற்றி வருகின்றேன். எனவே இந்த ஆலயத்தினுள் ஒரு சில வரலாறுகள் எங்களுக்கு மிகவும் தெரிந்த விடயம். நான் பிறந்த காலத்திலே சீதை சாமியம்மாவென்று ஒரு சாமியம்மா இங்கே இந்த ஆலயத்திலே ஆலய பணியை தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வந்திருந்தார்கள். சீதசாமியம்மாவென்று அந்த பேர் வழியிலே அழைக்கப்படுகின்ற ஒரு பக்திமயமான ஒரு பக்த அடியார்களும் அவை ஒரு பக்திக்குரிய ஒரு குருவாசி பெற்றவர்களுமாக இங்கே திகழ்ந்தனர்கள். எனவே இந்த ஆலயத்திலே நாவாந்துறை, யாழ்ப்பாணம், வேலணை, புங்குடுதீவு, ஊராவற்றை, சுரிவில், கரம்பன், சரவணை போன்ற இடங்களிலிருந்து பொதுமக்கள் ஆஸ்பத்திரியால் கைவிடுகின்ற நோயாளிகள் எல்லாரும் இந்த சரவணேஸ்வரி செல்லக்கதிர்காம முருகன் ஆலயத்துக்கு வருகை தந்து நோய்களில், அதாவது மண் தான் மருந்தென்ற விடயத்திலே அறிந்து கொண்டு அந்த மண்ணை தங்கள் உடம்பு ஊராக பூசி இந்த ஆலயத்திலே அவர்கள் தங்கியிருந்து, இந்த ஆலயத்திலே இந்த நோயாளிகள் தங்கியிருந்து ஆஸ்பத்திரியால் விட்ட நோயாளிகள் எல்லோரும் இந்த ஆலயத்திலே குணமாகி போகக்கூடிய ஒரு நிலையை நான் காண முடிந்தது. அந்த வேளையிலே இங்கே சாமியம்மாவென்று அழைக்கின்றவர்கள் அவர்கள் இந்த ஆலயத்திலே கைரேகைகள் பார்க்கப்பட்டது, அவர்கள் சாத்திரங்கள் பார்க்கப்பட்டது, அந்த வீடுகளில் இருக்கின்ற செய்வின சூனியங்கள் எல்லாம் அகற்றப்பட அவர்கள் இந்த ஆலயத்தினுடைய மருந்தை அவர்களுடைய வீடுகளுக்கு அனுப்பி வைத்து அதுகளையெல்லாம் அகற்றி வைத்தார்கள். மேலும் இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த காலப்பகுதிகளிலே அவர்கள் இந்த ஆலயத்துக்கு வருகை தந்து இந்த ஆலயத்திலே இருந்து இந்த பூசை வழிபாடுகளிலே அவர்கள் முகம் கொடுத்து இந்த நோய்களை எல்லாம் தீர்த்து தங்கள் வீடுகளுக்கு சென்று கொண்டிருந்தார்கள். அந்த வகையிலே அந்த நோயாளிகளாக இருந்து குணமடைந்தவர்கள் எல்லோருமே இன்று இந்த சரவணேஸ்வரி செல்லக்கதிர்காம முருகன் ஆலயத்துக்கு தங்களால் இயன்ற நிதி உதவிகளையும் பண உதவிகளையும் பொருட்களையும் வழங்கி கொண்டு இருக்கின்றார்கள். எங்களுடைய ஆலயம் சம்பந்தமாக நான் பொருளாளராக கடமையாற்றிய காலப்போது 2 வருட காலமாக இந்த ஆலயத்திலே சங்கரன் மகேந்திரன் என்பவர்களின் கட்டிடங்கள், அதாவது வசந்த மண்டபம், பில் மண்டபம், மற்றது நாகராசா சுயீதனுடைய அந்த மடப்பள்ளி மண்டபங்கள், நவக்கிரகம் பாக்கியசாமியாருடைய மகன் ரவீந்திரமூர்த்தி அவர்கள் நவக்கிரக மண்டபங்கள், இப்படி போன்ற பல்வேறு விதமான வேலைத்திட்டங்களை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார்கள். அந்த வேலைத்திட்டங்கள் எல்லாம் இந்த பொருளாளரின் தலைமையிலே இங்கே செயல்படப்பட்டது. நான் அந்த வகையிலே இந்த ஆலயத்துக்கு மிக உன்னதமாகவும் ஒரு விழிப்புணர்வோடு செயல்பட்டு வருகின்றேன். சீதசாமியம்மாவென்ற ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நாங்கள் எங்களாலே கண்ணால் காணக்கூடியதாக இருந்தது. மட்டக்களப்பிலிருந்து வருகை தந்து அந்த சீதசாமியம்மாவை மந்திரம் வைத்து அவர்கள் சீதசாமியம்மாவை அவை வாய்கட்டி வைத்திருந்தவர் வாய்கட்டி விட்டுட்டு அவர்கள் வேடிக்கை பார்த்திருந்த காலத்திலே சடாசுவம் என்று அழைக்கப்படும் அவர்களுடைய சகோதரர்கள் அந்த சாமியம்மாவை அந்த கட்டை அவுக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தினார்கள். எப்படி என்று சொன்னால் தலையிலே தேங்காய் அடித்துடைத்து அவர் பிறகு அந்த தேசிக்காயை 4 மூலையும் வெட்டி அந்த சீதசாமியம்மா கதைக்க முடியாத சூழலில் இருந்து அவ கதைக்க வைப்பதற்கான ஒரு ஏற்பாடுகளை சடாசுவம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பெரியோர் அந்த கட்டுகளை அவிட்டுவிட்டு இந்த சீதசாமியம்மாவின் வழிநடத்தலை மிகவுமே தொடர்ந்தும் இந்த ஆலயத்திலே மழை காலங்களில் கூடி இந்த தண்ணிக்குள்ளே திருவம்பா காலங்களில் கூடி இந்த ஆலயத்தை சுற்றி
தொடர்ந்து பூஜை செய்து கொண்டிருப்பார்கள். காலையிலும் மதியத்திலும் இரவிலும் 3 வேளை பூஜைகளிலே இந்த சாமியம்மா ஈடுபட்டு கொண்டிருந்தவர். சீதசாமியம்மாவினுடைய ஒரு செயல் மிகவும் ஒரு 25 வருடமாக இந்த ஆலயத்தில் மிக பணிபுரிந்திருந்தார்கள். மிகவும் ஒரு சிறப்பான முறையிலே சீதசாமியம்மா இந்த ஆலயத்தை வழிநடத்தி கொண்டிருந்தவர்கள். பக்த அடியவர்களும் நோயாளிகளும் இந்த ஆலயத்துக்கு வருகை தந்து நோயை தீர்த்து எல்லோரும் குணமடைந்து வீடுகளுக்கு சென்று கொண்டிருந்தார்கள். அப்படி இருந்தும் இந்த ஆலயத்துக்கு மிகவுமே ஒரு உன்னதமான ஒரு செயலை செய்து நாங்கள் இந்த சீதசாமி அம்மாவினுடைய ஒவ்வொரு செயல்களையுமே எங்களுடைய கண்களாலே பார்க்கக்கூடியதாக இருந்தது. எங்களுக்கு 8 வயசு காலம் தொடக்கம் 49 வயசு வரையும் இந்த சீதசாமி அம்மாவினுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் எங்களால் காண முடிந்தது. அந்த வகையிலே அந்த அம்மாவுக்கு எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்து அந்த அம்மாவினுடைய சிறந்த செயல்பாடுகளை வழிநடத்தி கொண்டிருந்தார்கள். தற்பொழுது இந்த ஆலய பரிபாலன சபையினர்களும் முன்பு தர்மகர்த்தா சபையாக செயல்பட்டு வந்திருந்த காலத்திலே அவர்கள் வாய்கட்டி பூஜை செய்து கொண்டிருந்தார்கள். இன்று இந்த நிலையிலே பரிபாலன சபையிலும் தர்மகர்த்தாவரும் இணைந்து நாங்கள் இந்த ஆலயத்தை செயல்படுத்தி வழிநடத்தி வருகின்றோம். சரவணை ஸ்ரீ செல்லகிராமம் பொன்னியம்மாவின் ஆலயம். பொன்னியம்மாவோடு நான் இருந்து வளர்ந்த நான் அவாவுக்கு மகள் ஒன்று பிறந்து அந்த பிள்ளைக்கு வருத்தத்தினால் ஊராதுறை ஆஸ்பத்திரியிலையும் வச்சிருந்து கைவிட்டு பெரிய ஆஸ்பத்திரியிலையும் போய் கைவிட்டு நயனாதீவில் கொண்டு வச்சிருந்த போது 3 நாள் நேர்த்தியோடு வச்சிருந்தவா அங்கே நாகம்மாள் சொல்லி போட்டா என்னால் இயலாது, நீ கதிராமம் கொண்டு போவண்டு கதிராமத்துக்கு கொண்டு போய் தலையில் பேக்கும் கையில் பிள்ளையமாக கொண்டு போக முருகன் வந்து கூறினார், எங்கேம்மா போகிறேன்னு கேட்க நான் காவடி கடைக்கு போகிறேன்னு சொன்னேன். அவருடனே அந்த பேக்கை வேண்டிக் கொண்டு காவடி கடையில் வச்சுட்டு ஆள் மறைந்து விட்டார். உடனே மகள் கழுத்து தூங்கி என்று கிடந்த காலத்தில் அந்த காவடியை தூக்கி கழுத்தில் வைக்க தலை நிமிந்து விட்டது. நிமிந்த உடனே உடனே தகப்பனிட்ட பிள்ளையை கொடுத்துட்டு உச்சி மலைக்கு போயிருக்கிறா. போகைக்க அவன் நடுமலையில் போகைக்க அங்கே இருந்து ஒரு முருகன் ஒரு குட்ட முகத்தோடு வந்து வேலையும் சங்கையும் கொடுத்துட்டு, நீ கொண்டு போய் உன்னிடத்தில் வச்சு வணங்கு, நான் 5 வருஷத்தினால் உன்னிடத்தில் வருவேன் என்று சொல்லிவிட்டு அவர் மறைந்து விட்டார். அதை கொண்டு வந்து வச்சு வணங்கி ஒரு ஒரு காளான் வடிவத்தில் நாகம்மாளும் முருகனுமாக உருவாகி வந்தவ. நாகம்மாள் வந்து ஒரு கருப்பு நிறத்திலும் முருகன் வந்து ஒரு வெள்ளை வடிவத்திலும் வந்து நாகம்மாள் சொல்லி போட்டால் நான் நாகம்மாள் நான் கிழக்கால திரும்ப போகிறேன் என்று சொல்லி கிழக்கு பக்கத்தால் திரும்பிட்டா. அதுக்கு பிறகு மனுஷனை கொண்டு ஒரு தோட்டத்தில் அங்கே விட்டு அங்கேயும் ஒரு களவு போன பிரச்சனையில் இருந்து பெரிய ஒரு வேலை கொண்டு வந்து வச்சு அதில் இருந்து நல்ல சிறப்பாக எல்லாருக்கும் ஒரு கேட்டது நினைச்ச காரியங்களை சொல்லி திறம்படியாகத்தான் எல்லாம் உண்மையாகத்தான் நடந்தது. அதுக்கு பிறகு தன் கையை பொத்தினுடனே அவட கையில இருந்து விபூதி வரும். ஆடாத பேய்களெல்லாம் ஆடும். விபூதியாலே எறிஞ்சா. உனக்கு பேயண்டு மந்திரம் உண்டு செய்வினேண்டு சொல்ல வேண்டிய தேவை இல்லை. ஆடாத பேய்களெல்லாம் விபூதியை தூக்கி அள்ளி எறிஞ்ச உடனே ஆடும். அப்படியான புதுமைகள் எல்லாம் இந்த இடத்துல நடந்தது. சொல்ல போனா கணக்கு இவ்வளவோ கதைகளை சொல்ல இந்த கண்ணால நான் பார்த்தேன். எனக்கு 10 வயதுக்கு இளமை முருகன். அவர் பிறந்ததே எனக்கு இளமையாகத்தான் இருப்பார் இந்த இடத்துல. ஏன்னா 10 வயது கிழமை இந்த கண்ணாலே அவரை பார்த்தேன். ஒரு காரியம் அவர் வளர்ந்து வரைக்குள்ளே இன்னொரு ஆள் வந்து கேட்டது, இங்கேம்மா ஏதோ வளருதுன்னு கேட்டது. நான் சின்ன பிள்ளை தானே, ஒரு அந்த பிள்ளை, எனக்கு விவரம் தெரியாது. நான் இப்படி நின்று இப்படி தூக்கி காலால் காட்டினான். அப்போ எங்கிட்ட சீனியம்மா இல்லை. வந்து இரவு படத்துக்கிற கேட்க முருகன் சொல்லி போட்டார், ராசம்மா என்றவா என்னை காலால் காட்டினவா, நான் சின்ன ஆளுன்றபடியில் தவற விட்டுட்டேன், நான் பெரிய ஆளாக இருந்தால் முடிவெடுத்திருப்பேன். நான் வெளியில் நின்று போய் என்னை கூப்பிட்டா ராசம்மா இங்கே வாவண்டு என்னண்டு கேட்க, நீ அவரை காலால் காட்டினியா மெய்தானான்ட்டு கேட்டா. நான் சொன்னது உங்களுக்கு யார் சொன்னது? செகுட்னான்ட்டு சூசியா சொன்னதுன்ட்டு கேட்டேன். இல்லை, எனக்கு முருகன் சொல்லி இருக்கிறார்,
நீ காலால் காட்டினியான், நீ சின்ன பிள்ளையண்டு தவற விட்டாராம், பெரிய ஆளாக இருந்தால் முடிவெடுத்துருவேன். அதே அடையாளம் என்னுடைய காலில் நான் காட்டின கால் எனக்கு அழுகினது. கொதி இல்லை, வலி இல்லை, ஒரு வருஷத்துக்கு கரைஞ்சி சதையெல்லாம் கரைஞ்சி ஓடினது தான். ஆனால் எனக்கு அதால் ஒரு துன்பமும் இல்லை. அப்படியே சீவலும் மயிலும் மாதிரி அடையாளம் என்ற துடையில இருக்குது. அப்படி எத்தனையோ காட்சிகளெல்லாம் காட்டி நான் தொட்டில் ஆடுவேன் இல்லைன்னு சொன்னவா, தொட்டிலே ஆடினவா, தனக்கண்டு சமாதி எடுத்து தானே பூசை வச்சு நான் இத்தனையாம் தேதி இன்ன கிழமை இன்ன நேரத்தில் நான் சாவன். அப்போ எங்களுக்கு அழுக வராதா, நீ செத்தாண்டு, அதுவும் நீங்கள் அழமாட்டீர்கள் என்று சொல்லி தான் பிறந்த வீட்டுக்கு தமக்கையாற்ற வீட்டுக்கு எல்லாம் கொண்டு போய் சுற்றி கொண்டு வந்து அவளோட வீட்டிலே கிடத்தேக்கல. இதுதான் இருந்தது வீடு. கிடத்த அப்படியே கிடந்தவா தான் புருஷன்காரன் பூசை வச்சு போட்டு கொண்டு வந்து தீபத்தை காட்டினார். அப்படியே அவளோட சிவன் போயிட்டுது. இங்கே ஒருவரும் அளவும் இல்லை. நல்ல திருவிழா மாதிரி தான் 4 நாளும். அப்போ நீ செத்தா என்னண்டு உன்னை இருத்துறதுண்டு கேட்க, என்ன தூக்கி கதிரையில் இருத்தினா நான் இருப்பேன். 4 நாள் கதிரையில் இருந்தவா 4 நாத்து அவாவுக்கு கடவுளுக்கு செய்கிற மாதிரி அவள் சுகமெல்லாம் செய்து அவாவை இருத்தி தான் சமாதி வச்சது. அவள் செத்ததுக்கு பிறகு தான் சமாதியும் கட்டினது, கட்டுப்பட்டது. அவள் தனக்கண்டொரு இடம் எடுத்தவா, எடுத்துத்தான் பூசை வச்சவா. அதுக்கு வேறு ஒருத்தரும் அவாவுக்கு எடுக்க இல்லை, தனக்கண்டொரு இடம் எடுத்து பூசை வச்சு தான் அவாவை இதண்ட. அதை விட மகளுக்கு வருத்தம் கொண்டு போய் பெரியாஸ்பில் கைவிட்டு நாகம்மாள்கிட்ட கொண்டு போய் வச்சண்டு இருந்த பொழுது 3ஆம் நாத்து நாகம்மாள் சொல்லி போட்டா, என்னால் இயலாது நீங்கள் கதிராமன் கொண்டு போன்னு சொல்லி போட்டா. சொன்ன போல அவ உடனே மேதன்காரனை வந்து கேட்டா, என்ன கதிராமன் கொண்டு போயிருக்கு, என்ன செய்யண்ட, நீ உனக்கு சொன்ன கடவுளை காசையங்குகள்ன்னு சொன்னா. அவ கூட அடுத்த நாள் அவர் சொல்லியிருக்கிறார், சின்னையாண்டவன் சிங்கத்தார் வீட்டில் தோட்டம் செய்கிறான், அவனை போய் பிடிச்சா அவன் தருவான்ட்டு. அங்கே போய் கேட்ட உடனே அவர் 200 ரூபா காசு கொடுத்தார். அந்த காசோட கதிராமன் போய்த்தான் பிள்ளைங்க கழுத்து நிமிந்து காவடிக்க வைக்க கழுத்து நிமிந்து உச்சமலையை போக அவர் வேலையும் சங்கையும் கொடுத்தவர். உன்னிடத்தில் கொண்டு வச்சா நான் 5 வருஷத்தாலே வருவேன் என்று சொல்லி வந்தவர். அதுக்கு பிறகு தோட்டம் அந்த வேண்டின காசுக்காக அந்த வீட்டை தண்டை மனிதனையே தோட்டத்துக்கு விட்டவா. அங்கே விட அவர் அந்த வீட்டுக்காரன் ஒரு சங்கிலியை லண்டன் போகிறதுக்காக தாயதோப்பின் சிலவில் இருக்கிறார். தனக்கு தேவையென்று சொல்லி அவன் தாய் வீட்டிலேயே சங்கிலியை எடுத்து தென்மேற்கு மூலையில் தாட்டு போட்டார். இது ஒருவருக்கும் தெரியாது. அப்போ அவன் மனுஷன் தோட்டம் செய்யணும். அங்கே போன இடத்துல பொன்னிச்சாமி நீங்கள் ஒரு சாத்திரம் சொல்கிறீங்களா, எனக்கும் ஒரு நினைச்ச காரியம் சொல்லுங்களேன்னு கேட்க, ஒரு இளநியும் கற்பூரம் தந்தால் நான் நாளைக்கு அவரை கேட்டு சொல்லுவேன் சொன்னான். அங்கே உடனே இளநியையும் கற்பூரத்தையும் கொடுக்க அவள் வந்து இங்கே ஊற்றி போட்டு கிடக்க அவர் சொல்லியிருக்கிறார், அல்லேந்திரா என்றவர் தென்மேற்கு மூலையில் அலவாங்கால கிண்டி தாட்டு வச்சிருக்கிறார். எடுத்து தருவையாக இருந்தால் நான் உனக்கு வெள்ளி வேல் அடித்து தருவேன் என்று சொன்னவா. அவள் போய் உடனே எடுத்து கொடுத்துட்டா. எடுத்து கொடுத்த உடனே அவே நினைச்ச வேண்டா, இவை ஒரு இப்படியான ஒரு ஆக்கள், நாங்கள் அவை கொஞ்சம் வசதியான ஆக்களும் பெரிய உத்தியோகத்தில் உள்ளவையும் இவை இந்த இழிவான இடங்களுக்கு நாங்கள் என்னண்டு போகிறது என்ற முடிவோடு அவள் நினைச்ச உடனே அவாவுக்கு தாய் மக்கள் எல்லாம் சேர்ந்து கதிரிகளாலும் விளக்குமாறுகளாலும் சாமம் அடிபட்டவன். அடிபட்டோன்னா அங்கே இருந்து சாமத்தில் 2 பேர் வந்து எங்கட பெரியக்கா உண்டு அவட தங்கச்சியாற்ற மனுஷன் வந்து பொன்னி உன்னை அங்கே வரட்டாம், அங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த உடனே 4 கிணத்துல அவன் முழுகி போட்டு அங்கே போனா. அங்கே போக இவன் அடிபட்டனு நிற்கிறவாம். அவர் சொன்னாவாம் இவா சாமியம்மா சொன்னாவாம், நீங்கள் நினைச்சத்தை கொடுங்கள், நீங்கள் இந்த விதமான நினைவு கொண்டபடியாக தான் உங்களுக்கு இந்த நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் நினைச்சத்தை கொண்டது கொடுங்கள். அந்த உடனே அவ வந்து வேல் அடித்து கொண்டு வந்து
முருகன் மூலஸ்தானத்தில் ஏற்றினது அந்த சிங்கத்தாற்ற மூத்த மகள் தான் கொண்டு வந்து ஏற்றினது. அதில் இருந்து பிறகுதான் சிறப்பாக இந்த இடமெல்லாம் தாங்க முடியாத சனமும் சைக்கிள் என்ன மோட்டர் சைக்கிள் என்ன சிடிவி பஸ் கூட வந்துடுறீங்கிறது. அப்படி ஒரு நிலைமையில் இருந்த கோயில் இப்போ பேர்ந்து துன்பம் அடைஞ்சு போய் நாங்களும் இடம்பெயர்ந்து போனதோடு அதுகளும் இடிஞ்சு அலங்கோலப்பட்டு கிடந்து நாங்கள்லாம் இந்த நிலையில் போயிட்டு நீயும் இந்த கேவரத்தில் கிடக்கிறேன் நினைச்சன் வந்து இன்றைக்கு அந்த மாதிரி திறமையாக இருக்கு. இந்த ஆலயத்தினுடைய ஆதிநகர்த்தாவாக இருக்கின்ற நான் இந்திரன், என்னுடைய தந்தையார் மாதன் சதாசிவம் இந்த ஆலயத்தின் தர்மகர்த்தாவாக இருந்து தன்னுடைய தனிப்பட்ட ஆலயமாக பல்லாண்டு காலமாக இந்த ஆலயத்தின் சகல நிகழ்வுகளையும் சிறப்புற நடத்தி வந்தார். இந்த ஆலயம் அமைந்த இடம் என்னுடைய தந்தையினுடைய காணி என்பதனால் எங்களுடைய அம்மாவின தங்கச்சியார் பொன்னிசேனி அம்மா இந்த ஆலயத்திலே குடியிருந்தார். அப்போது ஆலயம் உருவாகவில்லை. அவர் குடியிருந்த காலத்திலேயே தனது மகள் நோய் வாய்ப்பட்டிருப்பதால் முருகனை வேண்டி கதிர்காமன் சென்றதால் அவர் இந்த இடத்திலே உற்பத்தியாகி அந்த ஆலயம் உற்பத்தி ஆவதற்கு மூல காரணகர்த்தாவாக இருந்து இந்த ஆலயத்தை இவ்வளவு தூரம் மிளிர வைத்திருப்பதற்கு காரணகர்த்தாவாக இருந்த பொன்னிச்சாமி அம்மா, அவருடைய சகோதரர்கள் சின்னப்பொடியின் கணபதி அவரும் அவருக்கு துணையாக இருந்திருக்கிறார். அவருக்கு பிற்பாடு அவரது கணவர் செல்லப்பாக்கியம் என்ற துணையாக இருந்திருக்கின்றார் இந்த ஆலயத்தினுடைய பூசை நிகழ்வுகளை நிறாத்துவதற்கு. அதே போன்று அதன் பிற்பாடு எங்களுடைய சிறு வயதுக்கு பிரகாரங்களை அவர்கள் செய்தவற்றை நாங்கள் அறிந்திருக்கிறோமே தவிர அதை நான் பார்த்ததில்லை. ஆனால் எங்களோட வயது வந்த பிற்பாடு செல்லப்பாக்கியம் அழைக்கப்படுகின்ற ரவீந்திரமூர்த்தி என்பவர் தந்தை இந்த ஆலயத்திலே திருவள்ளுவரை போன்று முடிதரித்து இந்த ஆலயத்தில் இருந்து பூசைகள் செய்து இந்த ஆலயத்தை சிறப்புற நடத்துவதற்கு ஒரு வழிதுணையாக இருந்திருக்கின்றார். அன்று தொடக்கம் பிறகு இடம்பெயர்ந்த பிற்பாடு இந்த ஆலயம் முற்றுமுழுதாக சேதமுற்றிருந்ததால் இடம்பெயர்ந்து நாங்கள் திருப்பி இங்கே எங்களோட சொந்த இடத்துக்கு வந்த பிற்பாடு ஆலயத்தை புனர் நிர்மாணம் செய்ய வேண்டும் என்ற முடிவெடுத்த போது இந்த ஆலயத்தை ஒரு பொதுவான ஆலயமாக பதியப்பட வேண்டும் என்பது காரணமாக நாங்கள் இதை பரிபாலன சபை என்ற எமது தந்தையின் தலைமையின் கீழ் ஸ்தாபித்து அந்த பரிபாலன சபை மூலம் இந்த ஆலயம் இன்று புதுப்பொலிவு பெற்று எமது உறவுகள் அனைவரும் ஒத்துழைப்போடு இந்த ஆலயத்தினுடைய பரிவார மூர்த்திகள், நவக்கிரகங்கள், மூலஸ்தானங்கள் மற்றும் இதர தேவைகளுக்குரிய அனைத்து விஷயங்களையும் எமது உறவுகள் மின் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த வருடம் நாமல் கொடியேற்ற திருவிழாவாக நிகழ்த்த வேணும் என்ற ஒரு ஐயப்பாட்டிலே முடிவு செய்திருந்தோம். ஆனால் எமது ஆலயத்தினுடைய சில வேலைகள் பூர்த்தி அடையாமையின் காரணமாக நாமல் இந்த ஆலயத்திலே அலங்கார உற்சவத்தை நடத்தி வருகின்றோம். வருகின்ற வருடம் தேர் நிர்மாணிக்கப்பட்ட பிற்பாடு இந்த ஆலயத்துக்குரிய கொடியேற்ற திருவிழா நடைபெற்று இந்த ஆலயம் மென்மேலும் சிறப்புறும் என்பதில் எந்த விதமான ஐயமாம் சடையணிந்து கொடும்புலி தோலெடுத்து நீலமல சாயலண்டரும் பத்திரக்காளி தாயே, நீயிட்ட திருநீறு நாங்கள் இட்டு கொண்டோம், எட்டு திக்கும் எங்களுக்காக அருள் நிற்க வேண்டும், ஏறி வரும் ஆதித்தினரும் எங்களுக்காக அருள் நிற்க வேண்டும், பக்கத்தில் பிடாரியம்மன் நிற்க வேண்டும், நாகம்போல் சீறி வருபவர்கள் எங்கள் நெற்றியில் திருநீர் கண்டு நாவரண்டு நெஞ்சு வறண்டு நிற்கவே சுவாகம். இது சிவனுடைய மந்திரம். 8 குடிகள் உருவாகப்பட்ட முருகன் 8 குடிகள் தானாக தான் தோன்றின ஒரு முருகனுக்காக சிவன் உபதேசம். அடுத்தது உலக பிரார்த்தனை. பகவத்கீதையில் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணப்பட்டது. ஒரு சைவ சமயத்தில் உள்ள அனைத்து அடியார்களும் இந்த மந்திரத்தை மனசால மன்றாட வேணுமென்றதுக்காக வணக்கத்துக்குரிய இரக்கமும் அன்பும் கொண்ட ஆண்டவா, இறைவா, கடவுளே, தெய்வங்களே,
உம்மை அடிபணிந்து வணங்குகின்றோம். நீரே சச்சிதானந்தம் மெய்ப்பொருள், எங்கும் நிறைந்து எல்லாம் வல்லவராய் யாவும் மறைந்தவர் நீரே. பரந்த மனமும் ஆழ்ந்த சிந்தனையும் நம்பிக்கையும் பக்தியும் ஞானமும் எங்கள் எல்லோர்களுக்கும் நல்குவீர்களாக. உள்ளத்தை ஆன்மீக ஆற்றலத் தந்து தீய வேட்களை எதிர்க்கவும் மனதை வெல்லவும் அருள்வீர்களாக. ஆணவம், காமம், துராசை, கோபம், பொறாண்மை, வெறுப்பு இவற்றிலிருந்து விடுவிப்பீர்களாக. தெய்வீக இயல்புகளை எங்கள் எல்லோரும் இதயத்தில் நிரப்புவீர்களாக. நாங்கள் காணும் எந்த பெயர்களிலும் உருவங்களிலும் உண்மையே காண்போமாக. உமக்கே சேவை செய்வோமாக. எப்போதும் உண்மையே நினைவு கொள்வோமாக. உமது நாமமே எங்கள் உதறுகளில் ஒலிக்கட்டும். உம்மிடமே நாங்கள் உறுதியுடன் என்றென்றும் நிலை பெறுவோமாக. ஒரு மனிதனை இறைவன் காற்று, பூமி, நீர், நெருப்பு, ஆகாயம் 5 சக்தியில் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு இந்த பூமியில் தீராத நோய்களை எல்லாம் இறைவன் மனிதர்களால் கைவிடப்பட்ட நோய்களை இந்த ஆலயத்தில் வந்து காற்றை சுவாசித்து, தீ மிதித்து, தண்ணியை குடித்து, ஆகாயத்தை பார்த்து, இந்த பூமியில் உள்ள மண்ணெண்ண மருந்தை உட்கொண்டு அனைத்து வருத்தத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் சுகமாகி கொண்டிருக்கின்றார்கள். உலகத்திலேயே பெண் சாமி என்று சொல்லி சமாதி இருக்கப்பட்ட இந்த பொன்னியம்மா ஒரு சாதாரணமான ஒரு மனித பிறப்பு பிறந்தவா. எனக்கு இவா பிறக்கேக்க இவா சாமியம்மாவை இருக்கேக்க நான் பிறக்கையில் இங்கே இருந்த அடியவர்கள், முருகனுடைய சரவண செல்லக்கிராம பொன்னியம்மா ஆலயத்தின் அடியவர்கள் சொன்ன வாக்கின்படி நானும் இந்த ஆலயத்தில் இருந்து வளர்ந்த ரீதியில் எத்தனையோ வருத்தங்களை இந்த ஆலயத்திலிருந்து சுகமாகி இன்றைக்கு சர்வதேச மட்டத்தில் போய் இன்று வரைக்கும் இந்த வசந்த மண்டபமாக இருந்தான, மணிக்கோபுரமாக இருந்தான, இந்த நவக்கிரகங்களாக இருந்தான, வைரவர் மண்டபமாக இருந்தான, இன்றைக்கு ஒரு ஓலை குடிசையில் இருந்த முருகனை இன்றைக்கு கோபுர குடிசையை கொண்டதுக்கு காரணம் இந்த முருகனுடைய ஒரு நம்பிக்கையால் தான். அன்பார்ந்த அடியார்களே, இன்று இந்த ஆலயத்தில் என்னை ஒரு தேர் திருப்பணிக்கு நிர்வாக தொடர்பாளராகவும் அன்னதான சபையினுக்கு ஒரு தலைவராகவும் தெரிவு செய்து இன்றைக்கு 3 வருட காலமாக எங்களுடைய யாழ் மாவட்டத்தில் உள்ளவர்கள், மன்னார் மாவட்டத்தில் உள்ளவர்கள், இந்த 5 மாவட்டத்திலும் உள்ளவர்கள் வேண்டிய நிதிகளை எல்லாம் தந்து இன்றைக்கு 10 லட்சம் ரூபாய் நிதியை சேர்த்து இன்றைக்கு நாங்கள் தேர் செய்கிறவர்களிடம் ஒப்படைச்சிருக்கின்றோம். இன்னும் நிறைய அடியார்கள் இந்த முருகனுடைய ஆலயத்தின் நம்பிக்கையை வைத்து, இந்த முருகன் ஆலயத்தின் நம்பிக்கையில் இருந்த சங்கரன் மகேந்திரம் குடும்பம் என்றவர் வசந்த மண்டபத்தை கட்டி தந்துகிறார், அழகான ஒரு மண்டபத்தை. அடுத்தது இந்த முருகன் ஆலயத்திலிருந்து வெளிநாடு போய் இன்றைக்கு மணிக்கோபுரம் கட்டி தந்திருக்கின்றார் கந்தையா குடும்பத்தினர். இந்த முருகனுக்கு தன்னையே அர்ப்பணித்து தான் தன்னுடைய பிள்ளை ஊடாக இன்றைக்கு கருங்கல்லால தீவு பகுதிகளிலே கருங்கல்லால நவக்கிரகத்தை கட்டி தந்துகிறார் அவருடைய மகன். அடுத்ததாக சண்டேஸ்வரனை கட்டி தந்திருக்கிறார்கள். முன்னுக்கு இன்றைக்கு வசந்த மண்டபத்தை கட்டி தந்திருக்கிறார்கள். இப்படி நிறைய விஷயங்களில் முருகன் ஆலயத்தை சுற்றி வர இருந்தவர்கள் இன்றைக்கு அன்னதானத்துக்காக முதலாவது உபயம் திருவிழா வந்து இன்னும் ஒரு ஆள் செய்தால் இன்றைக்கு இந்த முருகன் ஆலயத்தில் அன்னதானத்துக்காக அன்னதான நிகழ்வாக உதவி செய்தவர் இந்த யாழ்ப்பாணத்தில் உள்ள டில்கா முதலாளி, டில்கா ஐயா அவர்கள். மற்ற 2வது உதவி அன்னதான உதவியை செய்து வருகின்றார் ராம்கோ சீமேந்து சிங்கத்தாருடைய மகன் புண்ணன் என்ற ஐயா. அந்த புண்ணன் என்ற ஒரு தொழிலதிபர். இப்படி எங்களுடைய கோயிலை இங்கே யாழ் மாவட்டத்தில் உள்ளவர்கள், வெளிநாடுகளில் உள்ளவர்களும் இப்படி இன்ன கோயிலில் இருந்து வர்றோம், பொன்னியம்மா ஆலயத்திலிருந்து வருகின்றோம் என்று சொன்னோன்ன எல்லா வர்த்தகர்களும், தொழிலதிபர்களும், வெளிநாட்டில் உள்ள உறவுகளும் இன்றைக்கு இந்த மக்களுக்கும் இந்த கோயிலுக்கும் நிறைய உதவிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள், செய்வோம் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். முருகன் இந்த ஆலயத்திலேயே உயிரோடு கதிர்காம கந்தன்
அங்கே தென் பகுதியில் இருக்கின்றார். இன்றைக்கு காசுக்கார கந்தன், நல்லூர் முருகன், அன்னதான கந்தன், செல்லச்சென்னதி முருகன், தீராத நோய்களை எல்லாம் ஒரு மனுஷனுக்கு வறுமை வரும் போகும், வசதி வரும் போகும், வருத்தம் வந்து போறான்னு சொன்னா இந்த சரவண செல்லக்கிராம பொன்னியம்மா ஆலயம் என்றதை தெரிவித்து கொண்டு உங்களுக்கு கேன்சரா, புற்றுநோய்களா, சலரோகங்களா, குடும்ப கஷ்டங்களா, குடும்ப வாழ்க்கையிலா, குடும்பத்துக்குள்ள பிரிவினைகளா உங்களால் இயலாதுன்னு சொன்னால் சரவண செல்லக்கிராமம் வேலனை என்னும் ஆலயத்தில் வந்து இன்றைக்கு ஒரு நீமோலச்சின் படி நாங்கள் எல்லாரும் இறந்தோன்னா மண்ணுக்கு போகிறாங்கள். அதே மண் உதாரணமாக நான் முதல் சொன்னேன், காற்று, பூமி, நீர், நெருப்பு, ஆகாயம் 5 சக்திகளாலும் மனிதன படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு ஏதாவது துன்பங்கள் வந்தா இதே பூமியில் வந்து காற்றை சுவாசித்தோன்னு சுகமாறுங்கள், நெருப்புகளால் தீ மிதித்தோன்னு சுகமாறுங்கள், தண்ணியை குடித்தோன்னு சுகமாகுங்கள், மண்ணென்ற பூமியை சாப்பிட்டான சுகமாகிற ஒரு சக்தி இருக்கிறபடியா எனது இந்த நீங்கள் எல்லாரும் நான் உங்கள் ஊடாக இந்த ஒலிபெருக்கி இந்த நீமூலச்சின்படி நான் தெரிகிற மாதிரி எங்களுடைய முருகன் ஆலயத்துக்கு வந்து உங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் நீக்கி சுகமாகி நல்ல உள்ளத்தோடும் நல்ல அன்புள்ள மனிதர்களாகவும் 6 அறிவு படித்த கடவுள், தமிழ் கடவுள் முருகன் இந்த இடத்துல இருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொண்டு பார்வதிபதி அரகரமாதேவா. இந்த தலத்திலே என்னை பாட வைத்தவன் முருகன். நான் திருவம்பா சகல பாட்டுகளையும் இங்கே தனக்காக பாட வேணும் என்று சொல்லி என்னை இங்கே வைத்திருக்கின்றான் முருகன். இந்த வகையிலே 1970ஆம் ஆண்டு இந்த இடத்துக்கு நான் வந்து முருகனுடைய பாதார விந்தங்களை வழங்கி அவருக்காக என்னால் முடிந்த அளவு தேவார பாடல்களையும் திருவம்பா போன்ற பக்தி பாடல்கள், பாமாலைகள் எல்லாம் பாடியிருக்கின்றேன். எனவே அவருடைய இந்த முருகன் உண்மையாக இந்த தலத்திலே குடியிருக்கின்றார் என்பதற்கு சில உதாரணங்கள், ஆதாரங்கள் உண்டு. நான் அது என்னை பொறுத்தவரையிலே எனது அயராத நம்பிக்கை முருகன் வேண்டிய நேரத்திலே வந்து உதவுவான் என்ற நம்பிக்கை உண்டு. இந்த ஆலயத்திலே இந்த கிராமத்திலே உள்ள அனைத்து இந்துக்களும் பிள்ளைகளும் எமது சமய மரபுகளுக்கேற்ப தேவாரங்கள், திருவாசகங்களை பாடி பன்னிசை பாடி இந்த ஆலயத்திலே முருகனை தொழ வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. இந்த வகையிலே 1970ஆம் ஆண்டு இங்கே அறநெறி பாடசாலை ஒன்றை அமைத்து இந்த அறநெறி பாடசாலையை அமைப்பதற்கு இந்து கலாச்சார திணைக்களத்திலே திரு உதயபாலன் அவர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கினார். அதே நேரம் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களும் இங்கே அறநெறி பாடசாலை கட்டாயம் அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு ஆதரவு வழங்கினார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு தீவு பகுதியிலே இருக்கின்ற அறநெறி பாடசாலைகளிலே காவடி, கும்மியடி, பரதநாட்டியம், பன்னிசை இந்த வகையிலே தீவு பகுதியிலே செல்லக்கதிர்காம முருகன் அறநெறி பாடசாலை முன்னிலையில் இருக்கின்றது என்பதை சொல்வதற்கு நான் மிகவும் ஆசைப்படுகின்றேன். ஏனென்றால் உண்மையாகவே நாங்கள் எமது செயல்பாட்டிலே நிதானமாக செயல்படுகின்றோம். உண்மையாக எங்களுடைய மக்களை சரியான பாதையிலே வழிநடத்தி அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்கு வேலணை பிரதேச செயலகத்திலே இருக்கின்ற இந்து கலாச்சார திணைக்களம், கலாச்சார உத்தியோகத்தர் அவர்களும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றார்கள். தேவையான நேரத்திலே எங்களுக்கு அவர்களது அறிவுரை உதவிகள் எந்த நேரமும் கச்சேரி ஊடாகவும் பிரதேச செயலகம் வேலணை ஊடாகவும் உதவிகளை வேண்டிய அளவுக்கு எங்களுக்கு வழங்கி எங்களுக்கு ஊக்கமளிக்கின்றார்கள்.
இந்த வகையிலே நான் முருகனை பற்றி ஒரு பாமாலை ஒன்றை பாடியிருக்கின்றேன். அதை இப்போ தற்சமயம் இது எந்த வகையிலும் நான் அதை வெளிப்படுத்தவில்லை. ஒரு என்னுடைய மைத்துனருடைய அந்தியாட்டி கிரியையிலே இந்த பாடலை நான் அங்கே பிரசுரிச்சிருக்கின்றேன். அது என்னும் இந்த பாமாலை மற்றவர்களுக்கு இதை பற்றிய இது ஒன்றும் தெரியாது என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் நான் அதை அவர்களுக்கு விளம்பரப்படுத்தவில்லை. இந்த வகையிலே இந்த முருகனுடைய சன்னிதானத்திலே இதை பாட வேண்டும் என்று சொல்லி என்னுடைய ஆசை. அதனாலே சரவணை ஸ்ரீ செல்லக்கதிராம முருகன் பாமாலை. சிந்தையெல்லாம் முருகா உந்தன் நினைவே, சிந்தையெல்லாம் முருகா உந்தன் நினைவே, எந்தன் சிந்தையெல்லாம் முருகா உந்தன் நினைவே, சிந்தையெல்லாம் முருகா உந்தன் நினைவே, என் தீவினைகள் அகன்றிட நீ வந்தருள்வாய் முருகா, சிந்தையெல்லாம் முருகா உந்தன் நினைவே. செல்வம் உறைந்த இடம் கதிர்காமம், செல்வன் உறைந்த இடம் கதிர்காமம், அவன் சிறப்பை விளக்குவது கதிர்காமம், செல்ல கதிர்காமம், செல்வன் உறைந்த இடம் கதிர்காமம், அவன் சிறப்பை விளக்குவது கதிர்காமம், செல்வ கதிர்காமம். பிரணவ மந்திரத்தின் பொருள் கேட்டு பிரமனை சிறையிலே நீ அடைத்தாய், பிரணவ மந்திரத்தின் பொருள் கேட்டு பிரமனை நீ சிறை அடைத்தாய், வானவர் துயர் தீர்க்க சூரனை வதைத்தாய், வானவர் துயர் தீர்க்க சூரனை வதைத்தாய், குர வள்ளியை மனம் புணர விடனானாய், வானவர் துயர் தீர்க்க சூரனை வதைத்தாய், குர வள்ளியை மனம் புணர விடனானாய், முருகா சிந்தையெல்லாம் முருகா உந்தன் நினைவே, எந்தன் சிந்தையெல்லாம் முருகா உந்தன் நினைவே, தீவினை அகழ்ந்திட நீ வந்தருள்வாய், தீவினை அகழ்ந்திட நீ வந்தருள்வாய் முருகா, சிந்தையெல்லாம் முருகா உந்தன் நினைவே. வணக்கம். இந்த முருகன் எப்படி வந்தார்ன்றது எங்களை இப்போ உள்ள மக்களுக்கு சிலருக்கு தெரியாது. எங்களுக்கு எங்களோட வயதுக்கு மேற்பட்டார்களும் தெரியும். ஆனால் இது புதுமையான முருகன் என்று கேட்டால் ஒரு சின்ன ஒரு குடிசையில் தான், அதுவும் பழனிசாமி அம்மான்ற அம்மா தான் இந்த கதிராமத்திலேருந்து விபூதி கொண்டு வந்தபோது இந்த சின்ன கொட்டியில் தான் அந்த காளான் முளைத்தது. அந்த காளாலேருந்து கொண்டு தான் முருகப்பெருமான், நாகம்மாள் இவையெல்லாம் நடக்கிற காலத்தில், உற்பத்தி பண்ணிற காலத்தில் இந்த கோயில் கொஞ்சம் அந்த ஆலயம் கொஞ்சம் சுரக்கத்தொடங்கி என்றால் எந்த ஒரு வருத்தம்னு சரி, நோய் என்றாலும் சரி, 7 ஆண்டு படுத்தாலும் சரி, கை கால் இறங்காலும் சரி, இந்த கோயிலில் வந்து எங்களுக்கு தெரியும். அப்போ நாங்கள் சின்ன பிள்ளை இருக்கிற போது எவ்வளவோ சனங்கள் சுகமாகி கொண்டு போனவர்கள். அடுத்தது இந்த கோயிலுக்கு என்னென்ன பணி செய்யணும்னு சொல்லி அந்த சுகம் அடைந்தவர்கள் செய்திருக்கிறார்கள். பறவை காவடி, பால் காவடி, அப்படி வருத்தங்கள் மாறினவர்கள் பல காவடிகள் எடுத்து என் பெருமான் முருகனுடைய தனத்திலே தங்கள் நோய்கள் பணிகளை சுகப்படுத்தி கொண்டு சென்றிருக்கிறார்கள். அல்லது எங்களுக்கு தெரியக்கூடியதாக அப்புறம் கணக்கான வயது நாங்கள் அந்த காளானை பார்க்குறதுக்கு வந்த கொஞ்ச நாளையால் அந்த காளான் முடிச்ச கொஞ்ச நாள் நான் கிட்டலாம் போய் பார்த்து நாங்கள். அவங்க கணக்கான வயசு அவங்களுக்கு தெரியுது, இதில் காளான் இருக்கிறது தெரியும்.
பிறகுதான் இந்த காலாண்ட மகிமை இந்த இந்த கிராமத்தை பரவிச்சு. இப்போ வந்து அடுத்த கிராமங்கள் பரவிச்சு. இப்படியே இந்த கிராமம் பூரா இந்த தீபதி பூரா பரவிட்டு வேன்களில் பஸ்கள் எல்லாம் சனம் வந்து குவிக்கும். இப்படி காளான் இருக்குது, காளான் வந்திருக்கு, அதில் புதுமை நடக்கான்னு சொல்லி சனங்கள் எல்லாம் வரும். இப்போ அது பிற்பாடு நம்மளை யாழ்ப்பாணம் அங்கே தூரத்தில் எல்லாம் சனம் எல்லாம் வந்து சுகமாக பரிசுமன்ற புள்ளிகள் கேள்விப்பட்டதெல்லாம் ஆஸ்பத்திரியிலிருந்து கூட நேரடியாக இங்கே கொண்டிருக்காங்க. அப்படி இந்த முருகனுடைய வரலாறு கணக்க இப்போ கூட இந்த முருகன் பெருமானுடைய தன்னத்தில் திருவிழா நடந்து கொண்டிருக்குது. இந்த திருவிழாவுக்கு இப்போ கும்பாசனத்திலேருந்து இந்த கும்பாசனம் எல்லாம் பல சிறப்பாக வடிவாக ஆலயத்தை அமைத்து மணி கோபுரம் வைரவர் கோவில் இப்படி நவக்கிரகங்கள் அதெல்லாம் செய்து இந்த கோயிலை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது அன்னதானம் என்ற ஒரு மகேஸ்வர பூஜை அதுவும் சிறப்பாக செய்கிறார்கள். மற்றது இந்த கோயிலை சுற்றி உள்ள இடமெல்லாம் நல்ல அலங்காரமாக எல்லாம் செய்து பல நேர்த்தி நடக்குது. இன்றைய கூட தீக்குளிப்பு இப்படி வருஷம் நடந்து கொண்டு போக சகலது நடந்து கொண்டே இருக்குது. ஆன முறையில் இந்த கோயிலை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கு எத்தனையோ கதைகள் இருக்குது. இந்த கோயில் சம்பவங்கள் கணக்கு காய்க்கிறதுக்கு இந்த கோயிலில் வந்து கும்பாசனத்துக்கு கூட என் பெருமான் கும்பாசனம் செய்து கொண்டிருக்கக்குள்ள தான் வந்துட்டு போகிறது கூட காட்டினார். அவர் கண்ணால் சனங்கள் புதுமையாக கண்டிருக்கிறோம் தான் வந்துட்டு போகிறான்ட்டு. அப்படி பல அற்புதங்களை செய்திருக்கிறார் இந்த முருகன். இந்த ஆலயத்தில் நம்பி வந்தவர் எப்படியாவது திரும்பி போனால் கிடையாது, கைவிட்டது கிடையாது. அப்படியான ஒரு நம்பிக்கையோடு இந்த கோயிலில் வழிபாட்டுத்தலங்கள் நல்ல சிறப்பாக நடக்கின்றது. எல்லோரும் நல்ல அமைதியாக நின்று தங்கள் கடமைகளை செய்கிறார்கள். இந்த முன்பு பேசினவர்களெல்லாம் இந்த சாமியார் கூட எத்தனையோ இடங்கள் என்று வந்தவர். அவர் கூட இப்போ இந்த கோயிலில் தான் நிற்கிறார். என்னென்னு கேட்டால் அந்த மன நம்பிக்கையிலான் எல்லாம் நடக்கக்கூடிய நாங்கள் இறைவனங்கள் செய்வார் என்று நாங்கள் நம்பிக்கையோடு வரணும். நம்பிக்கையோடு வந்தால் எந்த விஷயம் நடக்கா போகிற காரியம் இல்லை. ஏதோ இறைவன் நம்ம தலையில் எழுதி என்ன இருக்கிறதோ அதுதான் நடக்கும். அதுக்காக நாங்கள் இறைவனை குறை சொல்லியோ எங்களுக்கு ஒன்றும் முடியாது. எங்களை தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடந்துகிறோம். அதுக்காக நாங்கள் கடவுளை குறை சொல்ல முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. இது என்னுடைய மனதில் உள்ள இதை சொல்லியிருக்கிறேன். அடுத்து திருவிழா காலங்களில் பல சிறப்பாக நடக்கிறது. அம்பாள் நாகம்மாள் என்ற பூஜை நடக்கின்றது. எல்லாம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. வணக்கம். சிற்றம்பலம் எல்லாம் வல்ல என் பெருமான் துணை கொண்டு முருகப்பெருமானின் பாதார விந்தங்களிலிருந்து எனது சொற்பொழி வார்த்தையிருக்கிறேன். இந்த கோயில் உருவாகிய பொன்னியம்மா 1964 ஸ்தாபித்து 68ஆம் ஆண்டு எனது தாயார் இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்ந்திருக்கிறார். 35 வருஷங்காலங்களாக இந்த பேய் பிசாசு நோய் நொடிகள் இந்த காலையிலாது கையிலாது பெரிய கஷ்டங்களை சுமந்து வந்தவா. 68ஆம் ஆண்டு எனது தங்கை சுயநகாரமாக இந்த முருகன் நல்லூர் கதிராம கந்தனட்ட சென்ற பொழுது அங்கே ஒரு அருள் பாலிச்சு அவாவை இந்த இடத்துக்கு வருகை தர வேணுமென்ற ஒரு நோக்கமும் இல்லை, அல்ல இதில் சாமியாக இருக்க வேண்ட எண்ணமும் இல்லை. அவருக்கு ஒரு காலில்லாது என்னுடைய தாயாருக்கு கால் கை வீக்கம் ஆன வகையிலே இந்த கதிராம கந்தனட்ட வருத்தத்தின் நிமித்தம் போனவா. அப்பொழுதுதான் அங்கே ஒரு தங்க பவுன் கிடைத்து அதை கையிலே எடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தா. அந்த நேரம் அந்த போலீசாருடைய கொடுத்த பொழுது அவர் சொன்னார், நீங்கள் இப்படிப்பட்ட நீங்கள் நல்ல விஷயத்தை செய்திருக்கிறீங்க என்று சொல்லி அதை அங்கே கொடுத்துட்டு முருகன் இடத்துக்கு வந்தா. என்னுடைய தந்தையார்
தாயாரை பேசி நீ ஒரு சாமி கோலமாக பூண்டு விட்டாய், ஆன வகையில் இந்த வேலையை விட்டுட்டு நீ பார் என்று சொல்லபோது அவருக்கு ஞானம் பிறந்து இந்த முருகன் ஆலயத்திலே வந்து பாடிக்கொண்டிருந்தவா 68. அந்த காலப்பகுதியிலே எனது கடைசி தங்கை அவ பிறந்து ஒரு 4 வயது ஆகும் பொழுது அவாவையும் கொண்டு சென்று இந்த காரியங்களை பார்த்து வந்தார். அதற்கு பிறகு தன்னுடைய நோக்கம் முருகனுக்கு பணி செய்ய வேணும் என்றதான் அவருடைய எண்ணமாகிட்டது. தன்னுடைய எண்ணத்தை நிறைவு செய்ய வேணுமென்றது போது எனது மாமனார் இந்த கோயிலின் தர்மகர்த்தா சடாசிவம் அவர்கள் ரயில்வே கண்காணி ஆவார். அவர் அந்த வகையில் இந்த கோயிலை அவர் பராமரித்து வந்தார். அப்பொழுதெல்லாம் இந்த கட்டிட பணிகள் யாதுமே கிடையாது. என்னுடைய தாயார் சேவை செய்த கால அடிப்படையிலே இந்த இடங்களுக்கு சனங்கள் வருகை தந்து இந்த ரோட்டு வண்ணம் இந்த பஸ் ஸ்டாண்டிலே இருந்து பஸ் ஸ்டாண்ட் அந்த சிடிபி பஸ் ஸ்டாண்டு அந்த ஆகியவற்றை இங்கே ஒழுங்கு செய்து இந்த ஊருக்கு வருகை தந்தது அந்த காலப்பகுதி. 70ஆம் ஆண்டிலே இந்த காலப்பகுதிக்கு இங்கே வருகை தர வழிகிட்டது. சிடிபியால் இந்த பஸ்கள் இங்கே வரப்பட்டது. இந்த இடங்கள் பூரா கடை கண்ணிகள், இந்த இடத்திலே கிடக்க முடியாத ஜனங்கள் எல்லாரையும் இங்கே நோய் நொடி என்று வந்தவர்கள் எல்லாரையும் வரவேற்ற ஊராகும் இந்த சரவணை. அது சரவணை என்று சொல்லுவார்கள், அதுக்கு பேர் அரவணை. இந்த ஊரத்திலே அரவணைத்தவர்கள் இந்த மண்டிலே வாழ்ந்தவர்கள். அவர்களும் நல்ல வண்ணம் வாழ வேண்டும், இங்கே இருக்கிறவர்களும் நல்ல வண்ணம் வாழ வேண்டும். ஆன வகையிலே இந்த கள்ளியங்காட்டிலே ஒருவர் அவருக்கு ஒரு நோயால் இந்த முருக்க மரம், இந்த வேப்பமரம், அந்த ஆலமரம் இதுகளெல்லாம் ஏறி முடித்து அவருக்கு ஒரு பேயால் இந்த இடத்துக்கே முதல் காவடி நல்லூர் கந்தனில் இருந்து தூக்கு காவடி எடுத்தவர் அரியம் என்பவர் தான் இந்த இடத்துக்கு. அவர் வருகை தந்ததுக்கு பிறகு கூடிய சனப்பெருக்கம், மட்டக்களப்பு, முல்லைத்தீவு, புதுக்குடியிருப்பு, கிளிநொச்சி இப்படியான இடங்கள், மன்னார் மாவட்டம், அனலதீவு, நயனாதீவு, நெடுந்தீவு, வட்டக்கச்சி, முரசுமுட்டை, இங்கால பருத்துறை, வல்வட்டித்துறை, அளவட்டி, நுணாவில், உடும்புராய், கொக்குவில், கோப்பாய் ஆகிய இடங்களிலே இருந்து வருகை தர வழிகிட்டது. இந்த சனம் திரளார சனங்கொண்டு இந்த இடத்துக்கு போதாத வகையிலே கிடந்தது. அந்த வகையில் என்னுடைய தாயார் இந்த பணியை ஆற்றியிருக்கிறார். முருகனுக்கு 35 வருட காலங்கள். அவா மறைவுக்கு முன் அவாக்கு 6 குழந்தைகள். அவரில் ஒருவனாவேன் நான். எனது சகோதரர்கள் 6 பொம்பளை சகோதரர்கள். அவர்களை என்றவள் என் தாய். ஆன வகையில் இந்த குடும்பங்களை மறந்து நல்ல நிலையில் கொண்டுவர வேண்டும் என்ற எண்ணமும் அவாக்கில்லை. தான் முருகனுக்கு தன்னை அர்ப்பணித்து விட்டார். நானும் அவருக்கு ஈடாக இந்த பேயல் பிசாசுகளுக்கு கழிப்பு வெட்டும் நிலையும், இந்த தேசங்களெல்லாம் மருந்து வைக்கும் நிலையும் எனக்கு ஒரு அருள் பாரிச்சவா என்னுடைய தாயார். அந்த வகையிலே முல்லைத்தீவு, வட்டக்கச்சி, முரசுமுட்டை, பருத்துறை, வல்வட்டித்துறை, அளவட்டி, உடும்புராய், இங்கே அனலதீவு, நெடுந்தீவு, நயனாதீவு, புங்குடுதீவு ஆகிய இடங்களுக்கு நான் அன்றே இருந்து 35 வருட காலங்களாக இன்று வரைக்கும் இந்த கோயில் மருந்து என்பவனை அங்கே போய் அந்த பேபிசாஸ் என்று சொல்கிற இடங்களுக்கெல்லாம் மருந்து வச்சு காவல் பண்ணி இன்று வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு இந்த அன்னதானம் வளர்ந்திருக்குது என்று சொன்னால் எங்களுடைய கிட்டுநன்னன் அவர் இந்த வகையிலே அவரும் சோமரும் கந்தசாமி அண்ணன் அவர்களும் அவர்களோடு நான் சேர்ந்து 1 நாள் 2 நாள் போட்ட வகையிலே இந்த அன்னதானத்தை 5 நாளைக்கு போட வைத்தேன். இந்த ஊர் தேசங்களெல்லாம் இதை நானாக நிலை நின்று இந்த அன்னதானத்தை நடத்த வேணும் என்று இந்த இதுகளெல்லாம் செய்து இன்றைக்கு நல்ல வண்ணம் வாழுது. இன்றைக்கு நிலைமை
ஏனென்றால் இந்த இன்றைக்கு 15 நாளும் போடக்கூடிய அன்னதானமாக இருக்குது. அவாவுடைய சேவையும் நல்ல சேவையாக அவா பணியாற்றி இருக்கிறா 35 வருடங்கள் ஆன வகையிலே யாருக்கும் தெரியாது இவ்வளவு கஷ்டங்களும் எல்லாரும் எல்லாம் சொல்லுவினம். அவா பட்ட கஷ்டம், அந்த துயரம், ஒரு துன்பம் ஆறாவது சொல்ல மாட்டினோம். எல்லாம் மறந்து விடுவார்கள் எல்லாம் மறைத்து விட்டார்கள். அவாவோட நிலையிலிருந்து யாரும் இதுவரையில் ஏன் ஏது என்று சொல்லி சொன்னதில்லை. என்னுடைய மாமா சடாசிவம் அவர்தான் தன்னுடைய சகோதரங்களுக்கு கட்டி பெரிய பிரச்சனைகளை உருவாக்கினார்கள். மட்டக்களப்பு முல்லைத்தீவிலே இருந்து அவர்கள் தன்னை தான் அர்ப்பணித்து இந்த இதுகளை இந்த முருகனுக்கு அவாவை கட்டி இருந்தால் கட்டு அவிழ்த்து முருகனுக்கு பணி செய்தவா. எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் பாதங்களை தொழுது இந்த ஆலயத்தினுடைய வரலாறையும் இங்கே மேற்கொண்ட வேலைத்திட்டங்கள் சம்பந்தமாகவும் இந்த பணியில் ஈடுபட்டவர்களுடைய விவரங்களையும் நான் சமர்ப்பிப்பதில் பெருமகிழ்வு அடைகின்றேன். இந்த ஆலயம் 1963ஆம் ஆண்டு பொன்னி சாமியம்மா அவர்கள் கதிர்காமம் சென்று தன் குடிசையிலே வேலை வைத்து வணங்கி 1964ஆம் ஆண்டு இந்த ஆலயம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயம் ஆரம்பித்த காலம் ஒரு மிகவும் உன்னதமான காலமாக கருதப்படுகின்றது. ஏனென்றால் இங்கே சைவ சமயத்தவர்கள் அதிகமாக இருந்து கிறிஸ்தவ மதம் தழுவிக்கொண்டிருக்கின்ற காலமாக இருந்திருக்கின்றது. அந்த காலத்திலே இந்த அம்மாவினுடைய பணி இந்த மக்களை வாழ்வாதாரத்தில் உயர்த்துவதற்கு, ஆன்மீகத்தில் சிறப்பிப்பதற்கு ஒரு அடிகோலியது என்று நான் இதிலே கருதக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர் செய்த இந்த ஆலயம் உருவாக்கியதும் இந்த ஆலயத்திலே அவர் தன் பணியை சிறப்பாக, அதாவது நோய்கள் தீர்த்தம், பிணிகளை அகற்றியும் இங்கே பராமரித்து, அதாவது இங்கே ஒரு மடம் ஒன்று இருக்கின்றது. அந்த மடத்திலே தங்க வச்சு நோயாளிகளை பராமரித்து மாதக்கணக்கிலே வைத்து இங்கே உணவுகள் எல்லாம் ஊட்டி தன்னாலான பணியை சிறப்பான முறையிலே செய்ததன் காரணத்தினாலே பெரும் பகுதி மக்கள் இங்கே நோய் தீர்த்து குணமாகி குடும்பத்தில் சிறந்து விளங்குகின்றவர்களாக எல்லா இடத்திலேயும் இருந்து வந்து இந்த ஆலயம் தேடி வந்து இந்த ஆலயத்தை வழிபடுகின்ற நிலைமையிலே அவர்கள் கூறுகின்ற கருத்தை நாங்கள் அறிகின்ற பொழுது என்னால் ஜீரணிக்க முடியாமல் இருக்கின்றது. நான் சிறியனாக இருக்கின்ற பொழுது இந்த இடத்திலே ஒரு பறந்து திரிந்து கொண்டே இருந்தான். ஆனால் ஆலயத்துக்கு ஆட்கள் வருவது போவது சாமியம்மாவை காண்பதுதான் எனக்கு அப்பொழுது தென்பட்டது. பிறகு அதன் நாளடைவில் இந்த ஆலயத்தினுடைய புனிதத்தன்மையை என்னால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அவருடைய பழைய பக்தி மற்றும் அவருடைய பக்தி மயமான அந்த வழிபாடு சிறப்புற்றதை என்னால் காணக்கூடியதாக இருந்திருக்கின்றது. இன்று இந்த பணி சிறப்புற்று இருக்கிறது என்று சொன்னால், இந்த ஆலயம் சிறப்புற்று இருக்கிறது என்று சொன்னால், இந்த மக்கள் சிறப்புற்றிருக்கின்றனால் முழுக்க காரணமாக இருந்தவர் பொன்னிச்சாமி அம்மா அவர்களுடைய அந்த பணியாலே இந்த கிராமம் ஒரு புனிதமாக இன்று மிளிர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்திலே எங்களுடைய தர்மகத்தா அவர்கள் இந்த காணியை வழங்கியிருந்தார்கள். இந்த காணியை வழங்கியது மட்டுமில்லை, இந்த ஆலய திருப்பணியை நடத்துவதற்கு தன்னோடு தோளோடு தோள் நின்று உழைக்கக்கூடியவர்களை இணைத்து இந்த பகுதி மக்களையும் ஏனைய மக்களையும் இணைத்து இந்த பணியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார் இருந்துள்ளார். பின்னர் அந்த பொன்னிச்சாமி அம்மார்கள் இறந்ததும் எங்களுடைய சீதைச்சாமி அவர்கள் 44 ஆண்டுகள் இந்த அரும்பணியை சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். பலர் நொடியின்றி இந்த ஆலயம் வந்து சென்றிருக்கின்றார்கள். அதனாலே இன்று இங்கே உள்ளவர்கள் ஆரோக்கியமாகவும் இந்த மண்ணை தரிசிக்கின்றவர்கள் ஆரோக்கியமாக வீடு செல்லக்கூடிய முறையிலும் இருந்திருக்கின்றது. அந்த நேரத்திலே இந்த ஆலயத்திலே இருந்து மருந்தும் தீர்த்தமும் வேப்பிலையும் அவர்களுக்கு உதவி இருக்கின்றது. இந்த தீர்த்தமானது வீடு சென்று அந்த வீட்டிலே அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் என்றால், அங்கே 4 பக்கமும் அவர்கள் காவல் செய்து அந்த காவல் மத்தியில் 6 நாள் அந்த வீட்டிலே தங்காமல் அந்த மருந்தை கொண்டு போய் வைத்து அந்த நோய் நொடியெல்லாம் அந்த வீட்டிலே இருந்து அகற்றக்கூடிய முறையிலே பிணிகளிலிருந்து விடுபடுற நிலைமை காணப்பட்டிருக்கின்றது. அந்த பணி தொடர்ந்து நடைபெற்றுக்கொண்டு இன்றும் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. 2001ஆம் ஆண்டு எங்களுடைய இந்த ஆலயத்திற்கு பாரஸ்தானம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. 1991ஆம் ஆண்டு இந்த பகுதி மக்கள் இடம்பெயர்ந்து சென்றார்கள்.
இடம்பெயர்ந்து சென்று 1999 மீள குடியேற்ற காரணத்தினாலே இங்கே இந்த ஆலய பணியை முன்னெடுத்திருந்தார்கள். இந்த ஆலய பணி 12 ஆண்டுகள் கும்பாபிஷேகம் செய்ய முடியாமல் நிறைவு பெற முடியாமல் இருந்தது. 12வது ஆண்டிலே 2011 ஆண்டிலே நாங்கள் கும்பாபிஷேகத்தை நடத்தக்கூடியதாக இருந்திருக்கின்றது. அப்போ இந்த இடைவெளியிலே இந்த ஆலயத்திலே பூசைகள் எதுவும் நடைபெறாத விட்டாலும் கூட இந்த இடத்திலே இருந்த சாமி அம்மா யாழ்ப்பாணத்திலே அரியாலை என்னும் பகுதியிலே இருந்து அவர் என்ன செய்திருக்கின்றார் என்றால் தன்னுடைய பணியை நடத்தியிருக்கின்றார். மீள்குடியேறி மீள இந்த ஆலயத்திலே பூசையை நிகழ்த்தி இருக்கின்றார். அவரோடு சேர்ந்து கண்ணன்சாமி அவர்கள் பூசகராக இருந்திருக்கின்றார். அந்த நேரத்திலே எங்களுடைய தர்மகர்த்தா சதாசிவம் ஐயா அவர்களும் அவரோடு சேர்ந்த இளைஞர்களும் இந்த ஆலயத்திலே பரிவாரண சபையை ஆரம்பித்திருக்கின்றார்கள். பரிவார சபையை ஆரம்பித்ததன் காரணத்தினால் இந்த புதிய கட்டடங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. 1985 ஆண்டிலே நான் இந்த ஆலயத்திலே அன்னதான சபையிலே திருவாளர் கிருஷ்ணன் அவர்கள் தலைவராக இருக்கின்ற நேரத்திலே செயலாளராக இருந்து அன்னதான பணியை முன்னெடுத்து இருக்கின்றேன். அந்த பணியின் மூலம்தான் இந்த மடம் பெரிசாக இருந்த மடத்தை பெரியதாக நாங்கள் கட்டி ஆக்கள் தங்கக்கூடியதாக நோய் தீர்க்கக்கூடியதாக 40 அடி நீளத்திலே இந்த மடத்தை அமைத்திருந்தோம். அந்த வகையிலே அந்த நேரத்திலே இடம்பெயர்ந்து வந்தவர்களும் இங்கே தங்கியிருந்து இந்த தஞ்சம் புகுந்து தங்களுடைய இடப்பெயரின் காரணத்தினாலே வந்தவர்கள் மீள சென்றார்கள். அதே நேரத்தில் நாங்கள் இடம்பெயர்ந்து சென்றதன் பின்னர் இந்த ஆலயம் சீரழிந்து போய்விட்டது. இங்கே உள்ள கட்டடங்கள், இங்கே உள்ள தளவாடங்கள், விக்கிரகங்கள் எல்லாம் சேதமாகிவிட்டது, களவாடப்பட்டும் விட்டது. இதனாலே நாங்கள் மீள வந்ததும் ஆலயத்தை புனரமைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த நேரத்தில் நாங்கள் அமைச்சராக இருந்த KN டக்ளஸ் தேவானந்தா அவர்களிடம், இந்து கலாச்சார அமைச்சு அவர்களிடம் நாங்கள் கேட்டிருந்தோம். அவரும் இங்கே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருந்த எங்களுடைய மதனராஜா அவர்களும் இந்த பணியை நிறைவு செய்வதற்கு உதவுவதாக கூறி இந்த எங்களுடைய பரிவார சபையை ஆரம்பித்து வைத்தார்கள். அந்த வகையிலே வேலனையைச் சேர்ந்த கந்தசாமி அவர்கள், ஈனா கந்தசாமி அவர்கள் அவருடைய முயற்சியால் பரிவார சபை ஆரம்பிக்கப்பட்டது. பரிவார சபை ஆரம்பிக்கப்பட்டு நல்லான் தேவன் அவர்கள் இந்த பரிவார சபையை சிறப்பான முறையிலே வழிநடத்தி இந்த கட்டிட வேலைகளை சிறந்த முறையிலே சானா தெய்வேந்திரன் தர்மகர்த்தா அவர்களும் கண்ணன்சாமி அவர்களும் முன்னெடுத்து அவர்கள் எடுத்த முயற்சியினாலே இந்த கட்டிடம் 2/3 நிறைவு பெற்றிருந்தது. 2011 ஆண்டு நாங்கள் ஒரு 6 மாத காலத்திலே இந்த கட்டிடத்தின் முழு பூர்த்தியையும் செய்து கும்பாபிஷேகத்தையும் வெற்றிகரமாக்கியிருந்தோம். இந்த வகையிலே 1991 ஆண்டின் இடப்பெயர்வுக்கு பின்னர் நாங்கள் வீழ்ச்சியடைந்திருந்த இந்த ஆலயத்தை பலரது முயற்சி காரணமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், வர்த்தகர்கள், இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள், அயலவர்கள், வெளிநாட்டில் உள்ளவர்கள், கூடுதலாக எமது உறவுகளான வவுனியாவில் உள்ளவர்கள் எல்லோரும் இணைந்து இந்த கும்பாபிஷேகத்தை சிறப்பாக செய்ததோடு இங்கே திருவிழாவையும் நாங்கள் சிறப்பாக செய்திருந்தோம். அந்த திருவிழாவின் ஊடாக இன்று வரை சிறப்பான முறையிலே அந்த உபயோகாரர்கள் எம்மோடு தோளோடு தோள் நின்று சிறந்த முறையிலே அதை மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் இந்த கட்டிடத்தினுடைய இடிபாடுகள் எண்ணம் அப்படியே உள்ளன, அதை நிறைவு செய்ய வேண்டும், அந்த பணி நிறைவு செய்ய வேணும். அப்போ அதற்காக நாங்கள் பலரிடம் உதவிகள் கேட்டிருந்தோம். அந்த வகையில் தான் எங்களுடைய இங்கே ஆலயத்திலே இந்த ஆலயத்தினுடைய மூல அறைகள், கருவறைகள், மண்டபங்கள் அமைக்கப்பட்டன. மேற்கொண்டு வசந்த மண்டபம் அமைக்கப்பட்டது. பைரவர் ஆலயம், சண்டேஸ்வரர் ஆலயம், பிள்ளையார் ஆலயம், லக்ஷ்மி ஆலயம், நாகம்மாள் ஆலயம், பாலமுருகன் ஆலயம் இவையெல்லாம் இங்கே இந்த ஆலயத்தின் சுற்றாடலிலே அமைக்கப்பட்டுள்ளன. வசந்த மண்டபத்திலே முன்பாக மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளன. அடுத்ததாக கிழக்கு புறமாக மடப்பள்ளி 71 அடி நீளத்துக்கு அமைக்கப்பட்டுள்ளன. அவர்களுடைய விவரங்களும் அவர்கள் யார் செய்த என்ற விவரங்களை எமது ஆலயத்தின் தொடர்பாளர் அவர்கள் எங்களுக்கு முன்வைத்திருக்கின்றார். அதே போல் இந்த ஆலயத்தினுடைய தர்மகர்த்தானுடைய செயற்பாடு தொடர்பாக சானா தேவேந்திரன் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார். எங்களுடைய சீதைச்சாமி அம்மா அவர்களுடைய
முயற்சி அவருடைய பணி சம்பந்தமாக சான அருணகிரி பொருளாளர் அவர்களும் அவருடைய மகன் ஈனா விநாயகன் அவர்களும் முன்வைத்திருக்கின்றார்கள். மேற்கொண்டு எங்களுடைய இப்பொழுது இருக்கின்ற சாமியார் கண்ணன் சாமி அவர்கள் தீர்த்தத்தினுடையதும் மண்ணினுடைய மகிமையை எடுத்து கூறியிருக்கின்றார். அன்னதானுடைய பணி நடைபெறுகின்ற பொழுது எங்களுடைய ஆலயத்தினுடைய தேர்ப்பணியும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த பணியை எமது கதிரவேல் சாமி அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார். சிறந்த முறையிலே ஆற்றியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த ஆலயத்தினுடைய கடந்த காலத்துக்கு உதவியவர்களையும் தற்பொழுது உதவி கொண்டு இருப்பவர்களையும் நாங்கள் நினைவு கூற வேண்டியவர்களாக உள்ளோம். எங்களுடைய ஆலயம் சிறக்க வேண்டும். அந்த வகையிலே ஆலயத்தினுடைய பணிகள் நாங்கள் அளப்பெரியதாக செய்து கொண்டு வருகின்றோம். சைவ சமயத்தை வளர்த்தல், ஆலய வழிபாட்டை ஏற்படுத்தல், ஆலய திருப்பணி மேற்கொள்ளல், புனிதத்தன்மையை பேணல், ஆன்மீகத்தை எல்லோரிடம் ஏற்படுத்தல் என்ற விடயத்தில் கூடுதலான கவனம் செலுத்தி நாங்கள் இதை ஈடுபடுத்தி வந்திருக்கின்றோம், செய்து கொண்டு வந்திருக்கின்றோம். மேலும் இங்கே எங்களுடைய ஆலயத்திற்கு வாகனங்கள் தந்திருக்கின்றார்கள், திருவாசி தந்திருக்கின்றார்கள், கலசம் தந்திருக்கின்றார்கள். இந்த வகையிலே திரைகளையும் எமக்கு அர்ப்பணிப்பு செய்திருக்கின்றார்கள். எல்லோருடைய அந்த பேர் விவரங்களை எங்களிடம் இருக்கின்றது. ஆனால் எங்களால் இந்த குறுகிய நேரத்திலே அதை சமர்ப்பிக்க முடியாது. இனிவரும் நேரத்திலே நாங்கள் உங்கள் முன் சமர்ப்பிப்போம். ஆலய பரிபாலன சபை உறுப்பினர்களுடைய முயற்சியாலும் இந்த ஆலயத்தின் பணிகள் சிறந்து கொண்டிருக்கின்றது. அன்னதான சபை, திருப்பணி சபையினுடைய பணிகளும் மேற்கொண்டு சிறந்து வந்து விளங்கி கொண்டிருக்கின்றது. மேலும் இங்கே மதில் அமைக்க வேண்டியுள்ளது, மண்டபங்கள் அமைக்க வேண்டியிருக்கின்றது, தீர்த்தம் கேணி அமைக்க வேண்டியிருக்கின்றது, தேரோடுவதற்கான பாதை அமைக்க வேண்டியிருக்கின்றது, தேர்முட்டி அமைக்க வேண்டியிருக்கின்றது. அப்போ இந்த பணிகளும் சிறக்கின்ற பொழுதுதான் ஆலயத்தினுடைய பணி நாங்கள் முற்று பெற்றதாக கருதக்கூடியதாக இருக்கும். ஆலயம் சூழல் இன்னும் விழுந்து கொண்டிருக்கும், இந்த புனிதத்தன்மை பேணக்கூடியதாக இருக்கும் என்று கூறி எங்களோடு உதவக்கூடிய கரங்கள் என்று இருப்பவர்கள் இந்த ஆலயத்தினுடைய நாங்கள் கணக்கு இலக்கத்தையும் இதிலே நாங்கள் உங்களுக்கு இந்த இதிலே நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். அந்த வகையிலே ஆலய கணக்கிலகத்துக்கு உங்களால் என்ற நிதியை தந்து உதவுவதன் மூலம் நாங்கள் இந்த ஆலயத்தினுடைய பணியை முன்னெடுக்க கூடியதாக இருக்கும் என்பதை இவ்விடத்திலே கூறிக்கொண்டு என்னை இந்த இடத்திலே என்ன இந்த ஆலயத்தினுடைய பணி தொடர்பாக அறிவுறுத்தும்படி கேட்டதுக்கு அமைய நான் தலைவர் என்ற முறையிலே இதை அனைவருக்கும் சமர்ப்பிக்கின்றேன். ஆகவே இந்த பணி சிறப்புற மேலும் மேலும் ஆலயம் வளர எல்லோருடைய ஒத்துழைப்பை நான் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம். ஓம் முருகா. சரவணை ஸ்ரீ செல்வ கருகா முருகன் ஆலயத்திலே இருந்து கதைக்கின்றேன். எனது பெயர் வேலன் வேலும் மயிலும். நான் இந்த ஆலயத்திலே ஒரு வெளிநாட்டு தொடர்பாளராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். அந்த வகையிலே சரவணை ஸ்ரீ செல்வ கருகா முருகன் ஆலயம் நாங்கள் சின்ன வயசு காலம் தொட்டு இந்த ஆலயத்திலே நாங்கள் வந்து வணங்கி செல்லுகிற நாங்கள் இந்த யுத்தம் நடந்த காலத்துக்கு பிறகு நாங்கள் இங்கே இருக்கவில்லை, இடம்பெயர்ந்து போனதால் இந்த ஆலயம் ஒரு பாழடைஞ்ச நிலைமையில் இருந்தது. பின்பு எங்களுக்கு அரசியல்வாதிகளும் அரசாங்க உத்தியோகத்தர்களும் அனைவரும் ஒத்துழைப்பு தந்து இந்த ஆலயத்தை ஒரு சிறப்புமாக கொண்டு வந்தார்கள். பின்பு நான் வெளிநாட்டு தொடர்பாளராக இருந்த பிறகு பரிபாலன சபை கூட்டம் நடந்த பொழுது நான் எங்களுடைய கோயிலை ஒரு இணையதளம் மூலமாக நான் வெளியுலகுக்கு தெரியப்படுத்திய பொழுது எங்களுடன் தொடர்புக்கு திரு சங்கரன் மகேந்திரன் அவர்கள் என்னுடைய தொடர்புக்கு வந்தார். அவரும் இந்த மண்ணை சேர்ந்தவர், இந்த ஆலயத்தை சேர்ந்தவர், இந்த இடத்திலே பிறந்தவர். அவருக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் வந்தது, இப்படி ஒரு இணையதளம் ஒன்றை திறந்தது. பின்பு அவர் எங்களுடைய ஆலயத்துக்கு அவர் ஒரு வசந்த மண்டபத்தை கட்டித்தருவதற்காக அவர் முன் வந்தார். அது எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாக அமைந்தது. அதன் பிறகு திருவாளர்
கந்தையா சுந்தர்லிங்கம் அவர்கள் மணிக்கூட்டு கோபுரம் ஒன்றை அமைத்து தர வந்தார். அதுவும் எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாக அமைந்தது. அதன் பின்பு திருவாளர் பாக்கியநாதன் ரவீந்திரமூர்த்தி அவர்கள் இதில் இருக்கின்ற நவக்கிரக கோயிலை அமைத்து தந்தார். அதுவும் எங்களுக்கு இந்த ஆலயத்துக்கு ஒரு வெற்றியாக அமைந்தது. பக்தர்கள் வந்து நவக்கிரகங்களை வணங்கக்கூடிய அளவுக்கு இந்த ஆலயத்திலே அமைத்து தந்தார். அதன் பின்பு வேலன் குடும்பத்தினர் வேலனையைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் கொடிக்கம்பம் ஒன்றை அமைத்து தந்தார்கள். அதே போன்று கந்தசாமி சுகிதராஜ் என்று சொல்லப்படுகின்ற கண்ணம்மாவின் மகன் அவர் எங்களுக்கு ஒரு மடப்பள்ளியை அமைத்து தந்ததால் இன்று அந்த மடப்பள்ளி மூலமாக எங்களுடைய ஆலயத்தினுடைய பொருட்கள் அனைத்தையும் வைத்து எடுக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் இன்றைக்கு ஒரு சிறந்த முறையிலே நாங்கள் விளங்கி கொண்டிருக்கின்றோம். அதே போன்று பரிபாலன சபையினர் வைரவர் ஆலயத்தை அமைத்தார்கள். மக்களால் ஒன்று சேர்ந்து சண்டேஸ்வரர் ஆலயத்தை நாங்கள் அமைத்தோம். இதே போன்று பல விஷயங்களை சிறு சிறு விஷயங்களை எங்களுடைய மக்கள் மூலமாக நாங்கள் இந்த ஆலயத்துக்கு செய்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் செய்வோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம். இது நாங்களாக செய்கிற விஷயங்கள் அல்ல, தானாக முருகனால ஏதோ நடந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் கனவுல கூட நினைச்சு பார்க்கையில் இப்படியான விஷயங்கள் நடக்கும் என்று நாங்கள் யாரிடம் போயும் இதுகளை பற்றி கதைச்சதும் இல்லை. ஒரு ஒலிபரப்பின் மூலமாக இன்றைக்கு இவர்கள் எங்களுக்கு இந்த உதவி செய்ய வந்திருக்கின்றார்கள். அது எங்களுடைய ஆலயத்துக்கு மிகவும் ஒரு வெற்றியாக அமைஞ்சிருக்கின்றது. எங்களுடைய பரிபாலன சபையினரும் எனக்கு நல்ல ஒத்துழைப்பை தந்து கொண்டிருக்கின்றார்கள். பரிபாலன சபை ஊடாகத்தான் இந்த வேலைகள் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே பரிபாலன சபை தலைவருக்கும் பொருளாளருக்கும் செயலாளருக்கும் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த ஆலயத்திலே பூசகராக விளங்கி கொண்டிருக்கும் கண்ணன் சாமி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று ஒரு வெளிநாட்டு வெளி செயலாளராக வெளி தொடர்பாளராக கதிரவேல் சாமி அவர்களும் கடமையாற்றி கொண்டிருக்கின்றார். அவர்களுடைய பணியும் இந்த ஆலயத்துக்கு ஒரு மிகவும் சிறந்ததாக விளங்குகின்றது. அதே போன்று தொடர்ந்து எங்களுடைய ஆலயத்தை பற்றி எங்களோட இதை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கின்ற தமயந்தி மகேந்திரன் குடும்பத்துக்கும் நான் மிகவும் நன்றியை கூற விரும்புகின்றேன். அதே போன்று எங்களுடைய ஆலயம் இன்று சிறந்த முறையிலே விளங்கி கொண்டிருக்க அரசியல் தலைவர்களும் எங்களுடைய பிரதேச சபை செயலாளர் ஜிஎஸ் அனைவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இந்த ஆலயம் இன்று இவ்வளவு தூரத்துக்கு சிறந்த முறையிலே வருகிறது என்று சொன்னால் எங்களுடைய பொன்னிசாமி அம்மாவினுடைய மகிமைதான் இந்த ஆலயத்துக்கு காரணம். இந்த ஆலயத்துக்கு வாருங்கள், வந்து பாருங்கள், உங்களுடைய குறைகளை கூறுங்கள், முருகன் தீர்த்து வைப்பார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் எல்லாம் இங்கே வரலாம். குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை கிடைத்த கதைகள் எல்லாம் இருக்கின்றது. ஆஸ்பத்திரியாலே கைவிடப்பட்டவர்கள் இங்கே வந்து தங்களுடைய வருத்தங்களை தீர்த்துட்டு போனவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு ஒளிபரப்புகின்றோம். இதை நீங்கள் பார்த்துவிட்டு எங்களுடைய ஆலயத்துக்கு நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் இந்த ஆலயத்திலிருந்து முருகன் சரவணை ஸ்ரீ செல்வகரா முருகன் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ஆயுசை தருவார், நல்லொருளை பெறுவார் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலாக்காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். அது ஒரு அழகிய நிலாக்காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள்.
அத்தை கூட்டின் நீர் போதும் எங்களின் தாகம் தீர்த்துக் கொள்வோம். கத்தும் கடலும் கை கட்ட கவிதைகள் போலே வாழ்ந்து வந்தோம். ஐந்தெழுத்து புதுமொழியை அறிய வைத்தால் என்னை அண்ணன் தங்கை ஐவருமே நேசம் கொண்ட தமிழ் மண்ணை நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அன்னை ஊட்டிய பிடிசோற்றில் ஆயுள் முழுக்க பசி மறந்தோம். ஒற்றை கண்ணில் அடிபட்டால் 10 கண்ணிலும் பலி கண்டோம். பள்ளிக்கூடம் தந்ததில்லை பாசம் என்னும் நூல் ஒன்றை, வேதங்கள் 4 சொன்னதில்லை எங்கள் கதை போல் வேறொன்றை. சேகரித்து வைப்பதற்கு தேவை என்று எதுவும் இல்லை. இறைவனுக்கும் எங்களுக்கும் இடைவெளிகள் இருந்ததில்லை. நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலாக்காலம் கனவினில் தினம் தினம் உலா போகும். அது ஒரு அழகிய நிலாக்காலம் கனவினில் தினம் தினம் உலா போகும். நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம்.
அது நம்மூர போல வருமா? அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீடாகுமா? பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீடாகுமா? மந்த வெளி இங்கு இல்லையே. கால ரெண்டு பூட்டி கட்ட வண்டி ஓட்டி கானம் பாட வழி இல்லையே. ஒரு எந்திரத்தை போல அட இங்கே உள்ள வாழ்க்கை இதை எங்கே போய் சொல்ல மனம் இஷ்டப்படவில்லை. நம்மூர போல ஊரும் இல்ல. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீடாகுமா?